வெல்கம் பேக் டு நம்ம சேனல் கைஸ். இந்த வீடியோவில் பேல்வேல்டு சீரீஸில் பார்ட் 2 கேமில் தான் கைஸ் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 5 லேம்பால்ஸை பிடிச்சிட்டு அப்படியே வீடியோ வென் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் அதோட கண்டினியூட்டியை பார்த்துடலாம் வாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்யூபே காமன் சீல்டுன்னு சொல்லிடுறாங்க. காமன் சீல்டு செய்ய பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேஸுக்கு தான் போகணும். வாங்க அப்படியே போயிடலாம். ஓகே, விட்டு எடுத்துக்கலாம் கைஸ். போகலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்டாமினா ஃபுல்லாகிற வரையும் வெயிட் பண்ணாமல் பதிலாக கொஞ்சம் அப்படி குறைஞ்சி ஏறப்பையும் நம்ம ஓடுற மாதிரி தான் நடந்திருக்கும். ஹங்கிரின்னு வேறு சொல்கிறான். சாப்பிடாம தான் லைஃப் வேறு குறைய ஆரம்பிச்சிடும் கைஸ் இதில். ஓகே, சாப்பிட்றலாம். அவங்க அப்படியே வீட்டுக்கிட்ட போயிட்டு காமன் சீல்டு ஃபஸ்ட் அன்லாக் பண்ணோமா டெக்னாலஜி பாயிண்டில் இருந்து. இது ஒன்றும் அன்லாக் பண்ணல, அன்லாக் பண்ணிடலாம். இது செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா பல்லாடியம் ஃப்ராக்மெண்ட்டும் ஃபைபரும் கேட்குறாங்க. ஓகே, பல்லாடியம் ஃப்ராக்மெண்ட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும், மைண்ட் பண்ணிக்கலாம் அதை. ஓகே, 5 தருவாங்க கைஸ் மொத்தம். 1 2 and 3 and 4 and finally 5th one எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம வாங்க ஃபைபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் வச்சு கட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ட்ரீ கட்டாக வரையும் கட் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, எடுத்தாச்சா? இப்போ வாங்க பேஸுக்கு இந்த பறந்து போகலாம். ஓகே, வந்தாச்சு. காமன் சீல்டு. ஓகே, இங்கே இருக்குது, கிராஃப்ட் பண்ணிடலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜில் இது வச்சாங்கன்னா பேல் பேஸ் நம்ம, அதாவது இப்போ ஒரு பேல் நம்ம பேஸில் இருக்கா, இது கிராஃப்ட் பண்ணதுக்கப்புறம் பேல் பாக்ஸில் போய் நம்ம அப்கிரேட் பண்ணாங்கன்னா 2 பேல் நம்ம பேஸில் வச்சுக்க முடியும். பாருங்கள், பேஸ் அப்கிரேடில் கொடுத்ததெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ 2 பேலை வச்சுக்கலாம். நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம். நீ எந்த பேலை பேஸில் இறக்கொள்ளலாம், அதை இது இறக்கொள்ளலாம் கைஸ். ஏன்னா ஃபயர் டைப் யூஸ் ஆகும். நம்ம ஃபீட் பாக்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் ஃபீட் பாக்ஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிடலாம். ஃபுட்டில் பார்த்திங்கன்னா இருக்கும், கேம்ப் ஃபயர் தான் இருக்குது. இதுக்கு ஆக்சுவலாக இன்னும் 4 உட்டு கேட்குறாங்க. பாருங்கள், மேலே இண்டிகேஷன் வந்துடுச்சு பாருங்கள். பேல் வந்து பெட் இல்லாமல் இருக்குது, அப்படி இருந்ததுன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிரும் அப்படின்றாங்க. ஓகே, மெயினாக நம்ம உட்டை கிராஃப்ட் பண்ணிக்கலாம். உட் எடுத்தாச்சு. வெப்பன் டேமேஜ் ஆகிடுச்சு கைஸ், அதனால தான் இப்போ லேட் ஆகுது. இப்போ ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிப்பேர் பெஞ்ச் செய்யணும். ரிப்பேர் பெஞ்ச் செஞ்சிடலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஃபீட் பாக்ஸ் வச்சிடலாம். அண்ட் தென் அதை கூடவே ரிப்பேர் பாக்ஸையும் செஞ்சு விடுவோம். ரிப்பேர் பெஞ்ச். ஓகே, இப்போ நம்ம இது உள்ள நம்மக்கிட்ட இருக்கிற ஃபுட்டை வைக்கலான்னு பார்த்தா நம்மக்கிட்ட வெறும் 7 பெரிஸ் தான் இருக்குது. சரி, இதுக்கு வச்சிடலாம். பாருங்கள், வச்சோடனே தம்பி சாப்பிட்றாரு. ஓகே, சீல்டு எடுத்தாச்சு. அடுத்தது வந்து நார்மல் பேராசூட்டை கிராஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுவும் பண்ணலாம். ஓகே, பெரி பிளான்டேஷன் வச்சா அப்புறம் சீடிங் பண்ணால் அது பேல் வேணும் கைஸ். அதுக்கு நம்மகிட்ட பேல் இல்லை, நம்ம இனிமேல் தான் பிடிக்கணும். ஓகே, ரேஞ்ச் ஆக்சுவலாக இது மெயின், இது நம்மளுக்கு தேவைப்படும். பெரி பிளான்டேஷனும் வேண்டும். நார்மல் பேராசூட் இருக்குது. ஃபயர் போவுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளேம் ஆகணும்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம போய் ஃபயர் பாக்ஸை கில் பண்ணுற மாதிரி கில் பண்ணி தான் ஆகணும். நம்ம அதுக்கு வந்து ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து வேறு ஒரு ஐலாண்ட் அன்லாக் பண்ணோம். அந்த ஐலாண்ட் நம்மக்கிட்ட போனால் தான் அந்த ஒரு கிரியேச்சர் இருக்கும், அதை டேம் பண்ணோன்னா ஓகே. நம்ம அதை வந்து பிரான்ச்சில் இறக்கி விட்டாங்கன்னா ஃப்ளேம் ஆர்கன் நம்மளுக்கு கிடைக்கும். பேல் கியர் பெஞ்ச்
ஓகே இதெல்லாம் ஐ திங்க் சேலரில் செய்ய முடியும் கைஸ். ஓகே 6 லெவல் வந்திருக்குமா. ஸ்டோன் ஸ்பியர் நமக்கு யாவது அட்டாக் பண்ண போகிறது கிடையாது. ஓகே இப்போ ஆக்சுவலாக பேலுக்கு ஒரு பெட்டு செஞ்சிடலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓ மை காட், தெரியாமல் ஒரு இதை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே இது கிட்டே வச்சிடலாம், பரவாயில்ல. ஐ திங்க் இந்த கல்லுக்கிட்ட வைக்க முடியாது அப்படின்னு நினச்சேன். அது வந்து கேம் இதுலேயே வந்தாலும் அது கணக்கு வரலாட்டே இருக்குது. ஓகே கிராஃப்ட் பண்ணிடலாம். அண்ட் அப்படியே கூட இது முடிச்சோடனே ரிப்பேர் பெஞ்ச் செஞ்சிடலாம். ஓகே செஞ்சாச்சு. இப்போ ரிப்பேர் பெஞ்ச் நல்ல வேலை. ரிசோர்ஸஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக கேட்கல, கம்மியாக தான் கேட்குறாங்க. இது ஏன்னா நீ ரிப்பேர் பண்ணுற, நீ புதுசாகவே செஞ்சிடலாமே அப்படின்லாம். புதுசாக செய்கிறதோட ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதோட ஆஃப் த ரிசோர்ஸ் தான் கேட்பாங்க. ஃபுல்லாக டேமேஜில் இருந்தாலுமே அதுக்கு ஆஃப் த ரிசோர்ஸஸ் தான். லைட்டாக டேமேஜ் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கேட்பாங்க. அதான் நம்ம புதுசாக இது ஆக்சுவலாக பிரச்சனைன்னு வச்சுங்க. இது ஸ்டோனு உட்டு கொடுத்துருவோம். இப்போ நம்ம ஐயானில் செய்கிறோம், பெரிய லெவலில் செய்கிறோம் அப்படின்னா, அப்போ நினச்சிங்க பெரிய லெவலில் செய்கிறதுக்குலாம் நம்ம ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இப்போ பாதி கொடுத்துட்டோங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்ல. பில்டு இப்போ வந்து நம்மளுக்கு பெட்டு செய்ய சொல்கிறாங்க. செஞ்சால் நெக்ஸ்ட் இன்னொரு பேலர் நம்ம பேஸ் அரைக்கலாம். இது செய்கிறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதாவது கேட்கும். சுற்றி நம்மளுக்கு வந்து பேஸ் இருந்தால் தான் அது ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே பண்ணலாம். போய் வுட்டை கிராஃப்ட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன், இங்கே இருக்கிற எல்லா வுட்டுக்கு கிராஃப்ட் பண்ணிட்டு போயிடலான் இருக்கேன். அப்போ தாங்க வுட்டுக்கு பிரச்சனை வராது. எல்லாம் மறுபடி வுட்டுன்னு வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஒரே மட்டுக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஆவரேஜ் 20 வுட்டு தராங்களாட்டிருக்கு ஒரு மரம் வெட்டுறப்ப. எப்படி நம்ம வெயிட் இருக்க போகிறதில்ல, அதனால் நம்ம ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போயிடலாம். நான் டேமேஜ் நிறைய வச்சேன் அப்படின்னா இதை நம்ம உடைக்கிறது ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் என்ன அது ஒரு நெகட்டிவு, பேலு தான் செத்து போயிடும் சீக்கிரம். நம்ம அதை வந்து டேம் பண்ணலான்னு போனோம் அப்படின்னா பேலு தான் டக்குன்னு செத்து போயிடும். ஓகே 50-60 வுட்டு கிடச்சிரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உடைக்கிறதுக்குள்ள ஒரு 100 வுட்டு கிடச்சா போதும் கைஸ். 4 மரம் இருக்குது, கிடச்சிரும். 120 கிடச்சிரும் கைஸ். 120 140 கிட்ட போயிடும்னு நினைக்கிறேன். ஓ ஸ்டாமினா ஃபுல்லாக காலி பண்ணாதான் கைஸ் அந்த பிரச்சனை வருது. ஆமாம் ஃபுல்லாக காலி பண்ணால் தான் அது வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பாதியிலே விட்டுட்டு மறுபடியும் நம்ம அடித்தோங்கன்னா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வரதில்லை. ஓகே 130 ஒட்டாச்சா. ஓகே 138 வுட்டு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம சொன்னாலே வந்துருச்சு. ஆனால் ஃபைபர் தான் பாருங்களேன் 1/4 பங்கு தான் கொடுத்துருக்கானுங்க ஃபைபரே. 140 வுட்டுக்கு 14 ஃபைபர் சம்திங் தான் கிடச்சிருக்கு. ஓகே நம்மளுக்கு வந்து இப்போ செய்யணும்னா நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுவும் நம்ம சுற்றி பேஸ் நம்மளுக்கு வந்து அதை ப்ளேஸ் பண்ணணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஓ பெட்டா, ஓகே ஃபவுண்டேஷனில் நம்ம ப்ளேஸ் பண்ணோம் கைஸ். இப்படி வச்சிடலாம். வச்சாச்சு. அண்டு ரூஃப் செய்யணும். அதுக்கு சைடில் வந்து வால் வச்சிடலாம். இப்படி வச்சாச்சு. அண்ட் மேலே ரூஃப் ஓகே வச்சுட்டோம். இப்போ இது உள்ள பெட்டை ப்ளேஸ் பண்ணிடலாம் கைஸ். ஓகே 20 செகண்ட் தான். இப்போ நம்ம தம்பி கூட வந்து ஹெல்ப் பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ் குறையும். வந்துட்டார் பாருங்க. ஆக்சுவலாக பெரி பிளான்டேஷன் மட்டும் செஞ்சுட்டு பிளான்டிங் பண்ண யாராவது ஆளுங்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஃபுட்டுக்கு தான் கைஸ் இப்போ பிரச்சனை நம்மளுக்கு. ஓகே நம்ம போயிட்டு இப்போ பேலோட லெவலை பேல் பாக்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. அடுத்த மிஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பெட்டு செஞ்சுட்டா அடுத்த பேஸ் அப்கிரேட் பண்ணலாம். இது ஆக்சுவலாக தண்ணி ஊற்று கைஸ் பாருங்கள், வாட்டர் டைப் போட்டிருக்கு.
போத் இது ஆக்சுவலாக 2 டைப்புமே யூஸ் பண்ணும் போல். ஐஸு அண்டு வாட்டர். இன்னும் ஒரு பெட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஓகே, இதுவும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் வராங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. வாங்க வாங்க கண்ணா வாங்க. அதான் பண்ணியாச்சு. இப்போ பேஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. அடுத்தது பில்டு கேம்ப் ஃபயரு, பெரி பிளான்டேஷனு அண்டு பேஸ் உள்ள இன்னொரு பேலை இறக்கி விட சொல்கிறாங்க. ஓகே, சிக்கனை இறக்கி விட்டுடலாமா? சிக்கனா சார் லேம்பால் இறக்கலாங்க. ஏன்னா இதுக்கு தான் கொஞ்சம் பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பவர் தான். இப்போ இன்னொரு பெட்டு செய்யணும். ஓகே, பெட்டு எனக்கு கேட்டால் ஒரு 4 பெட்டு எக்ஸ்ட்ரா செஞ்சு விட்டு போயிடலாம் கைஸ். அதுதான் பிரச்சனை வராது. இல்லைன்னா சும்மா பெட்டு சைடான்னு வாங்க போல். அடுத்த பெட்டு இது கரெக்டான ஆர்டரில் தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது, நம்ம வைக்கிறது தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பெட்டே கட்டாங்க அதுக்குள்ளே. நம்ம பேஸில் இருக்க 4 பேரில் 3 பேரில் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுது. அந்த ஃபாக்ஸ் மட்டும்தான் அது குக் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். குக் பண்ண கரெக்டாக இருக்கும் அந்த பேல். நம்ம கேம்ப் ஃபயர் வச்சுட்டு உள்ளே பெரிய வச்சாங்க அப்படின்னா அதுவே குக் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளே எடுத்து வச்சிடும், ஃபீட் பாக்ஸ்குள்ளே. ஓகே, இப்போ நார்மல் பேராசூட்டை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. நான் ஒன்றும் செய்யவே இல்லை, அப்புறம் எங்கே யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இது செஞ்சிடலாம். அதுக்குள்ளே அவங்க வந்து செய்யிட்டோம். நம்ம என்னென்னா அன்லாக் பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்றேன். கேம்ப் ஃபயர் ஆக்சுவலாக ப்ளேஸ் பண்ண சொன்னாங்க. கேம்ப் ஃபயர் அதை இதுக்கிட்டே வச்சிடலாம். இது உள்ள ஆக்சுவலாக இப்போ 5 பெரி இருக்கா. நம்ம என்ன பண்ணலாம், இந்த மட்டனை எடுத்து இதெல்லாம் குக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஃபயர் ப்ளேஸ் பண்ணோம். எங்கே வருது? வராப்பில் தம்பி வராப்பில். இங்கே பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இது சின்ன ஃபுட்னால ஏதோ ஸ்பீடாக பண்ணுற மாதிரி இருக்குது. பெரிய பெரிய ஃபுட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த கேக் ஒன்று செய்ய சொல்லுவாங்க, அந்த ப்ரீடிங் பண்ணுறதுக்கு. அந்த கேக்கெலாம் நம்ம அதான் முடிச்சு விட்ருவாங்க அவ்வளோ நேரம் அந்த கேக் செய்கிறதுக்கெலாம். வந்தாச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து ஸ்டாட் இன்க்ரீஸ் பண்ணலாம் கைஸ். ஃபஸ்ட் லெவலில் வந்து ஹெச்பி பண்ணதோடு சரி, இன்னும் நம்ம எந்த லெவலுக்கும் எந்த ஸ்டாட் யூஸ் பண்ணல. ஓகே, இப்போ நம்ம வந்து ஹெச்பியில் 1 ஸ்டாமினாலாம் தேவையில்லை. இது நம்ம வந்து ஒர்க்கிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினாக ஹெச்பி போதும். பண்ணியாச்சா? பேராசூட் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, கேப்சர் எனி 30 பேல்ஸ். ஓகே, ஒன்று 20 பேல் நம்ம கேப்சர் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலாடியம் என்னது ஸ்பியர் செஞ்சுக்கலாம். 4 ஸ்பியர் தான் செய்ய முடியும் போல். நம்ம போய் டக்குன்னு பலாடியம் ஃப்ராக்மெண்ட் உடச்சி மைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, பலாடியம் ஃப்ராக்மெண்ட். சரி, இது கூட ரீஸ்பான் டக்குன்னு ஆயிடுது கைஸ். ரொம்ப லேட்லாம் ஆகலை. எடுத்தாச்சு. அடுத்த இடத்தோம் ஐ திங்க் 30 பேல் பிடிச்சங்கனாலே அந்த வீடியோ என்ன ஆகிடும்னு நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கைஸ். நம்ம வீடியோக்கு வந்து ஆவரேஜாக 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் செய்ய பண்ணலாம் கைஸ். போதும். அதுவே இல்லைன்னா ரொம்ப நேரம் தான் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. நான் பேசுகிறது சப்போஸ் உங்களுக்கு ஸ்லோவாக கேட்டுச்சு, வீடியோ ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் ஸ்பீடாக வச்சு பாருங்கள் கைஸ். 1.52, 1.25, 1.75 அந்த மாதிரி வச்சு பாருங்கள். உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்கள். வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியறதெல்லாம் பொறுமையாக போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இங்கே இருக்கிறது அடி உடச்சிட்டும் போல். இங்கேருந்து அதை உடச்சதுனால இப்போ நமக்கு வந்து பலாடியம் ஃப்ராக்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல, இதை வச்சு எவ்வளோ ஸ்பியர் செய்ய முடியுதுன்னு பார்க்கலாம்.
கைஸ் மல்டிபிளேயர் மோட் கூட இருக்குது கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி யாராவது இருக்கவங்கள அது மாதிரி கூப்பிட்டு கூட விளையாடுங்க. ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். தனியாக விளையாடுறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது கைஸ். இதுக்கு வந்து ஆக்சுவலாக பலாடியம் ஃப்ராக்மெண்ட் தான் இப்போ மெயினே நம்மளுக்கு. ஸ்டோன் எல்லாம் இப்போ இந்த எவ்வளோ நம்மளால் இப்போ 12 ஸ்பேர் இருக்குது. 12 கூட மிஸ் பண்ணாமல் பிடிச்சா கூட இன்னும் 8 ஸ்பேர் வேணும் கைஸ். 8 ஸ்பேருக்கு நம்ம எங்கே போகிறது பார்க்கலாம் இருக்குது. நம்ம போகிற வழியாக எங்கேயாவது பலாடியம் ஃப்ராக்மெண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஆக்சுவலாக அந்த இடம் கூட இருக்குது பாருங்கள். கீழே இங்கே நிறைய இருக்குது. அடுத்தது ஸ்டோனு வுட்லாம் கேட்பாங்க. அதுவும் ஆக்சுவலாக இப்போ நம்ம கிராஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பட்சத்தில் ஸ்டோன் இங்கே இருக்குது. நான் அந்த 3 டைம் முடிச்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கேம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா செட்டிங்குமே வச்சிட்டேன் ஃபுல்லாக. நீங்கள் போய் கில் பண்ணாலே 60 லெவலில் போயிடுவீங்க. டேரெக்டாக 60 70 ஃபுல் லெவல் போயிடுவீங்க. அவ்வளோ எல்லா செட்டிங்கும் வச்சுருந்தேன். அதனால் ஈஸியாக இருந்தது அந்த 3 டைம் முடிக்கிறதுக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 14 டேஸ் இல்லை 10 டேஸ்லேயே முடிச்சிட்டேன் ஒரு 3 டைமும். ஃபஸ்ட் டைமு 10 டேஸு, அதாவது 1 மந்த்து டோட்டலாக சொல்கிறேன். அப்படி ஒரு டைம் முடிக்க 10 டேஸு, அடுத்த டைம் முடிக்க அடுத்த 10 அப்படி. ஸ்டாமினா ரிடக்ஷன் 0 ஸ்டாமினாவே குறையாது. நீங்கள் ஒரு அரை மாதம் மறந்தால் தான் ஸ்டாமினாவே குறையும். அந்த மாதிரி வச்சுருந்தேன். ஓகே 50 ஸ்டோன். ஓகே 5 இது தருவாங்க. ஆக்சுவலாக இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 5னா 5 தான். சொல்லி வாங்க முடியல. ஆமாம் ஆக்சுவலாக ஒன்று தருவாங்க. ஏன்னா நம்ம 1 கீழேருந்து எடுத்தோம். இதெல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5னா 5 தான் தராங்க. அதுக்கு மேலே எதுவும் தரதில்லை. இந்த ஸ்டோனு இந்த வுட்டு இதெல்லாம் ஆக்சுவலாக வேரி ஆகுது. ஒரு மாத்திரம் 20, இன்னொரு மாத்திரம் 15, 17, 18 அப்படி தராங்க. இதில் செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த மரத்தில் எவ்வளோ தராங்கன்னு பார்க்கலாம். வுட்டு மட்டும் கணக்கிக்கலாம், இல்லை வுட்டு ஃபைபர் ரெண்டுத்தையுமே பார்க்கலாம் எவ்வளோ தராங்க அப்படின்னு. 22 வுட்டு 6 ஃபைபர். இப்போ 44 வுட்டு 12 ஃபைபர் இருக்கணும். பார்க்கலாம் அப்படியே தராங்களா இல்லை வேரி ஆகுதா அப்படின்னு. கைஸ் இதுக்கும் அப்படியே கரெக்டாக தான் தராங்க. அப்படின்னா இந்த வேல்யூக்கு இதுதானாட்டிருக்கு. இந்த மரத்துக்கு இவ்வளோ அப்படின்னா அவ்வளோதான் தராங்க. அதுக்கு மேலே தரதில்லை, அதுக்கு கீழே தரதில்லை. இப்போ 66 வுட்டு 18 ஃபைபர் இருக்கணும். ஆமாங்க கைஸ் அப்படி தான் இருக்குது, கரெக்டாக போகுது. சார் பெரி எடுத்துப்போம். நம்ம பெரி பிளான்டேஷன் செஞ்சாலும் அதுக்கு பேல் இல்லை நம்மக்கிட்ட. அதனால் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம போய் அந்த ஃபீட் பாக்ஸில் வச்சிடலாம். ஓகே நைட் வர ஆகுது. ஐ திங்க் இதுதான் ஃபஸ்ட்டு டே நைட் ஆகுதா, இல்லை செகண்ட் டே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு டைம் நைட் ஆகிடுச்சு. அவங்க நைட்டில் காட்டுற இருங்க. அந்த க்ரீன் கலரில் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது நிறைய தெரியும். ஆக்சுவலாக இங்கேருந்தே பாருங்க தெரியுதா, ஏதோ ஒரு 2 இடத்துல அங்கே தெரியுது. இன்னும் நல்லா நைட்டில் ஆச்சுன்னா ஒரு டாப் வியூவில் போய் நின்ட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக தெரியுங்க. கேம் இருக்கிற மொத்த இடமும் தெரியும். இப்போ ஆக்சுவலாக இந்த டைமுக்கே நல்லா தெரியுது. நம்மளுக்கு வேறு பசி எடுக்குது. பெரிஸ் 18 இருக்குது, சாப்பிட்டுப்போம். ஓகே இது உள்ள பெரிஸை ப்ளேஸ் பண்ணிடலாம். 17 பெரிஸ் அண்டு இது உள்ள வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு பாதி எடுத்துப்போம். பாதி எடுக்கிறதுக்கு பாதி எடுத்தாச்சு. ஓகே இப்போ எத்தனை ஸ்பேர் செய்ய முடியுது ஐஸ்? 26 ஸ்பேர் செய்ய முடியுது ஐஸ். அப்போ நம்மக்கிட்ட மீன் எது கம்மியாக இருந்திருக்கு? இப்போ எல்லாத்துக்கும் ஒன்று தான் கேட்பாங்க போல். நம்ம அப்போ தான் நாம் தான் முன்ன கணக்கு தப்பாக போட்டுக்கிறோம். ஸ்பியர் செஞ்சிருவோம். இது செய்ய முடியுதுக்கும் லைட் ஆயிரும். உங்கள் அதை காட்டுறேன். அந்த க்ரீன் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் ஒன்று யூடியூப்பில் போனாலே வருங்க. அப்படியே அவங்க அப்படியே ரோட் மேப் மாதிரி போட்டு போவாங்க. இங்கே போங்கடா, இங்கெங்கே இருக்கும் அப்படின்வாங்க. நீ அதை பார்த்து கூட கேப்சர் ரேட் இன்க்ரீஸ் பண்ணலாம். மெயின் பார்த்தீங்கன்னா கேப்சர் ரேட்டு தான். நீங்கள் போக பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெட் ட்ராகனு அந்த பேல் ஒன்று இருக்கும். அது ஆக்சுவலாக அதுதான் ஃபாஸ்டஸ்ட் பேல் கேம்லேயே. ஸ்பீடாக ட்ராவல் பண்ணும். ஃப்ளையிங் பேல் அது. பாருங்க தெரியுதா பாருங்க.
இந்த இந்த சரௌண்டிங்கில் போனீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போனீங்கன்னா அந்த லெஜெண்ட்ரி பேல்ஸ் எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். ஜெட் ட்ராகன்லாம் இருக்காது. இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற இந்த டஞ்சனில் இருக்கிற பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். நீங்கள் போய் டேம் பண்ணிக்கலாம். ஓகே, அங்கே வேறுங்க அந்த மரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்குது. ஆனால் அது வந்து ஷோக்கு தான் இருக்குன்னு ஃபஸ்ட் வீடியோவில் சொன்னேன். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கடல் பாருங்க நல்லா இருக்குது. கடல் வியூவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ளோயிங்காக இருக்குது பாருங்கள் அந்த எட்ஜெல்லாம். அதான் கைஸ், இன்னும் நல்லா இருட்டாயிருச்சு பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். இன்னும் நல்லா டாப் வியூவில் போய் பார்த்தோன்னா நல்லா இன்னும் சூப்பராக தெரியும். நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எது இருக்கோ அது மட்டும் தான் காட்டுது. இது ஓகே, நம்ம போய் தூங்கிடலாம். தூங்கிட்டு டக்கு டக்குன்னு காலைல போயிட்டு பேல்ஸை போய் நம்ம கேப்சர் பண்ணலாம். நைட் ஆனோடனே அவனும் தூங்க போயிட்டாங்க பாருங்கள். நம்ம பேல்ஸும் தூங்க போயிடுச்சு. 38 ஸ்பியரில் இன்னும் 20 பேல் தாங்க கேப்சர் பண்ணோம். ஈஸி தான் கைஸ். இந்த பேலை கேப்சர் பண்ணோடனே வீடியோ என் பண்ணிக்கலாம் கைஸ். என்னடா டக்கு டக்குன்னு வீடியோ எண்டாக வந்து நினைக்காதீங்க. இந்த வீடியோவே ஆக்சுவலாக 23 மினிட்ஸ் மேலே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, நான் ஒன்றும் பேலை கேப்சர் பண்ணுறதுக்குள்ள கண்டிப்பாக டைம் ஆயிரும். ஒரு 30 மினிட்ஸ் அது செஞ்சிடும். அதை நான் ட்ரிப் பண்ணி ஒரு 25 மினிட்ஸுக்கு போக ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ பேல் இருக்குது பார்த்தீங்களா, ஒரே மாதிரியே பேல் 2 பேஸில் இருக்கணும். இல்லைனா அது வந்து என்ன ஆயிரும்னா அப்செட்டுன்னு சொல்லி வேலை செய்யாது. நீங்கள் அந்த ஹாட் ஸ்ப்ரிங் வச்சாலும் சரி, பெட்டே இருந்தாலும் சரி, ஒரு பேல் கண்டிப்பாக பேஸில் 2ஆச்சும் இருக்கணும். அது கீழே இருந்துச்சு, அது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து ஸ்டால்கர் அப்படின்னு சொல்லி ஏதோ வரும். அது ஆக்சுவலாக நானும் இந்த ஃபஸ்ட் டைம் விளாட்றப்ப எனக்குலாம் தெரியல. எனக்கு அது புரியல, ஏன்னா இப்படி வருது. நான் பெட்டு வச்சுட்டேன், ஹாட் ஸ்ப்ரிங் வச்சுட்டேன், அப்புறம் ஏன்டா அப்படி ஆகுது அப்படின்னா அப்புறம் தான் யூடியூப்பில் பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்படி வந்துச்சாலே அந்த பேலெலாம் தூக்கி வெளியே போட்டுறது. பார்த்தீங்கன்னா இந்த பேலுக்கு அப்படி தான் காட்டுச்சு நம்ம பேஸில். இல்லைங்க இவ்வளோ நினச்சி டேமேஜ் குறையில, டேமேஜ் ஆகலை போலையே. ஓ சாரி, இப்போ ஆக்ஸ் வச்சு அடிச்சதுனால போனோன்னு நினைக்கிறேன். போச்சு சீல்டு வேறு உடஞ்சிருச்சு. ஆமாம் கைஸ், ஆக்ஸ் வச்சு அடிச்சதுனால தான் எனக்கு டேமேஜ் ஆகலை. இது ஃபஸ்ட் டைம் அவள் ஈஸியாக பிடிச்சோம். இப்போ என்னன்னா இவ்வளோ ஆட்டம் காட்டுது. அதான் ஸ்டாமினா குறைஞ்சதுனால பாருங்கள், நம்ம இதில் கரை இறக்கி விட்றேன். தம்பி இவே ஆடிடுவார். ஓகே, அதுதான் கைஸ். நல்ல வேலை தண்ணி ஃப்ளோ ஆகுது. இது ஒன்றும் ஓடாமல் இருந்தால் சரி. தண்ணி வழி ஆமாம் கைஸ் ஓடுது. தண்ணி அடிச்சுட்டு போகுதா இல்லை இது ஓடுதா? இப்போ பக் ஆயிடுச்சு, அடிச்சிடும் நம்ம. இந்த பேலைக்கே இவ்வளோ சீன்னா அப்புறம் பெரிய பேலாம் எப்படி ஏன் பிடிக்கிறது? இங்கே இருக்கிற கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் நம்ம எப்போ பிடிக்கிறது? அந்த ஓகே, இதெல்லாம் தெரியல. இதை பிடிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி போய் நின்று அட்டாக் பண்ணோம் ஸ்டாமினாவில். நம்மளை பார்த்து பயந்து போடாத பேலாக இருக்கும் கைஸ். ஆனால் அதேமாதிரி பிடிக்கவும் ஈஸியாக இருக்கணும். இங்கே நம்ம பார்த்து எல்லா பேரும் நம்மளை பார்த்து ஓடுது. பிடிச்சாச்சு. கிரிமின்ஸ் இதை பிடிச்சா கூட ஊழ் தராங்க. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தா பாலே தான் இருக்குது. பாக்ஸ் ஒன்று பிடிச்சிடலாம். அண்ட் அங்கே ஒன்று ஏதோ பண்ணுது பாருங்கள், அதான் அந்த பாலையும் கேப்சர் பண்ணிடலாம். கேப்சர் ஆகிரும். எங்கே இங்கே ஒரு பால் இருந்துச்சு தான், அங்கே இருக்குது பாருங்கள். இது சீடிங் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆமாம், அது சீட் பண்ணு கைஸ். அதுக்கு மண்டைக்கு மேலே சிம்பிள் போட்டுருச்சு. ஓகே, இன்னும் 15 பேல் தான். சிக்கனே பிடிச்சிடலாமா? ஓகே, நம்ம தேவையான பேலை இங்கே பிடிச்சிட்டோம். இந்த பறக்கிற பேலை பிடிக்கலான்னா அது நம்மக்கிட்ட பவுண்ட் ஏரோ இல்லை. அதுவும் கேப்சர் ரேட் நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்குது. அது தரையில் இறங்கிச்சுன்னா மண்டையிலே வச்சு பிடிச்சிடலாம். ஒன்ஸ் அது தரையில் இறங்கிருச்சுன்னா
எப்படி அடிக்கிறது? மரமாக எல்லாம் மலை மேலே ஏறி அதுக்கிட்ட ஜம்ப் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? ஓகே, இந்த ஆக்சுவலாக இந்த இடமும் நல்லாயிருக்கு. பேஸ் கட்டியிருக்கலாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃப்ரூட்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கில்லை வேணுன்ற இதில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ராக்கி எக்ரு கூட கிடச்சிருக்கு. பாருங்கள், எவ்வளோ ஃப்ரூட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கில் ஃப்ரூட். ஒரு மரத்துக்கு 3 ஃப்ரூட் இருக்கும். இந்த மரம்லாம் வெட்ட முடியாதா? ஆமாம், இந்த மரத்தை வெட்ட முடியல. ஓகே, இன்னும் 13 பேல் தான். ஈஸியாக இருக்கிற பேல்ஸை பிடிச்சா இந்த மிஷின் முடிஞ்சிடும். கைஸ், இந்த மிஷினோட வீடியோ வேணும்லாம் கைஸ். எனக்கு இதுவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அந்த ஆடு பிடிச்சி பார்க்கலாமா? பார்க்கலாம் இருங்க. நம்மளை கொல்லுதா இல்லை நம்ம அந்த ஆடை கொல்கிறோமான்னு. கைஸ், டக்கு ஸ்க்ரீன் நின்றுச்சு. வந்து பார்க்கறதுக்குள்ளே அந்த ஆடு அங்கே ஓடியே போயிடுச்சு. அங்கே மண்டையே 2 வைக்கலாம். கைஸ், இது கூட டேம் பண்ணிடலாம் கைஸ். ஒரு 2 அடி தான் அடித்தேன். அதுவே ஒரு பாயிண்ட் பார் குறைஞ்ச மாதிரி இருக்குது. டேம் பண்ணிடலாம் கைஸ். ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. இது எங்கே அதை அட்டாக் பண்ணு பார்த்தா அது ஓடுது. என்னது, இன்னும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணணுன்னு சொல்லுது. ஓகே, இறங்கட்டும். மிஸ் ஆச்சுன்னா இங்கே அடித்து கொள்றதான் அதை. நல்லா கைஸ். இன்னும் ஒரு 2-3 அடி அடித்தா போதும். நம்ம பேரை எதுக்கும் அந்த இதில் எடுத்துடலாம். இது எங்களுக்கு கைஸ் வந்துச்சு. இது நம்பாதா? எதிர்பார்க்கவே இல்லை. எவன்டா சவுண்டு வேலை வந்து அடிக்கிறான்னு நினச்சிட்டேன். அவ்வளோதான் கைஸ். புதுசாக ஒரு பேலை கேப்சர் பண்ணியாச்சு. இப்போ அடிச்சலாமா கைஸ்? நீ ஊன்னு சொல்லுங்கள். அந்த இது அடிச்சிடலாம். இப்படி அதான் வரைச்சிட்டேன். அடிச்சுங்கன்னா 1 தான் கைஸ். மேக்ஸிமம் டேமேஜும் 1 தான் போகும். ஏன்னா இருங்க, அந்த பேல்ஸ்லாம் கேப்சர் பண்ணிட்டு உங்களை காட்டுறேன். ஒரே ஒரு அடி தான் கைஸ். எதாவது நினச்சாலும் டேமேஜ் 1 தான். நீங்கள் அதுக்கு போய் இப்போ டேமேஜ் இன்குபேட்டரை ஏற்றிட்டு வந்து கன் எடுத்து வந்து சுட்டால் மட்டும்தான் அதை கேப்சர் பண்ண முடியும் கைஸ். நான் கைஸ் எந்த பேலை பார்த்தாலும் ஓடுதுங்க. நான் கையில் கட்டலாம் எடுத்து ஓடி போய் பார்க்குறேன். இருங்க, இனி இப்போ கையில் எதுவுமே இல்லை. இப்போ எதுக்கு ஓடணும்? இது பக்கானதுனால இதை கேப்சர் பண்ண முடியுது. 62% இருக்குது. நம்பிக்கை இருக்குது கேப்சர் ஆயிரும்னு. ஓகே, அவ்வளோதான் கைஸ். இன்னும் கீழே போகலாம். இருங்க, இந்த சைடு போகலாம். கடல் சைடு போய் பார்க்கலாம் என்ன பேல் ஏதாவது வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு. இது கண்டிப்பாக கேப்சர் ஆயிரும். நான் கைஸ் நம்ம வரதை பார்த்துல மாதிரி அடிச்சுட்டு வர்றாங்க. இந்த பாருங்க, இவ்வளோ ஒரு NPCs இருக்குது. இவங்கள்ட்ட பேசினா தான் மிஷின் தருவாங்க. இதெல்லாம் எதுக்கு படிச்சுக்கிட்டே. இங்கே பாருங்கள், மிஷின் ஸ்டார்டட் ஸ்பெஷல் டிஷ்ன்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, இது தாண்டிலாம் போக வேணாம். நம்ம இப்போதைக்கு இது உள்ளே இருப்போம். கடல் உள்ள ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். கேட்டிவாக தான் இருக்குது. அது என்னங்க, நீச்சல் தெரியாமல் ஆமாங்க, நீச்சல் தெரியல போல அதுக்கு. போடு, இப்படியே போடு. நம்ம கொன்னோம் அப்படின்னா மனசு கேட்காதவங்க இருக்கலாம். பட் நாங்கள் நம்ம கொல்ல அதை டேம் தான் பண்ணுறோம். ஸோ நோ வரிஸ். ஸோ பாருங்கள், அந்த அலை கூட வந்து போகுது. ஆமாங்க கைஸ், பாருங்க, அலை அப்படியே உள் வாங்கி மறுபடியும் வெளியே வருது. அது நடக்க அப்படி தெரியுதா? ஆமாம் கைஸ், நடக்க அப்படி அது உள்ளே போகுது. ஆனால் ஒரே இடத்துல நின்று பார்த்தாங்கன்னா அது அலை அங்கே தான் இருக்குது. அதுக்கு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது கேமு. பிடிச்ச பேல்ஸே தான் திருப்பி நம்ம பிடிக்கணும் அவளையே. இதை நான் முடிஞ்ச அளவுக்கு நானே இந்த ஸ்பீடை வைக்கிறேன்.
அப்படின்லாம் நீங்கள் ஸ்பீடாக வச்சு பார்த்துருங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. நீங்கள் ஸ்பீடு வச்சு பாருங்கள். ஒரு 2x இல்லை ப்ரீமியம் நான் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் 8x கூட வச்சு பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. போடு, ஒரு அடி அடித்தா போதும், பயப்படவே தேவையில்ல. ஒரே அடி. ஆமாம் தாங்க, அங்கே இருக்கிறது நம்ம ட்ரிகர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் நம்மளை பார்த்து. ஆமாம் கைஸ், நீங்கள் ஒரு தூரம் வராது, பயப்படாமல் இருக்கலாம். நம்ம எப்போ அதான் அடிக்கும்னு தெரியலையே. ஆமாம் கைஸ், ஒரு HP குறைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம பெட் அடிச்சுட்டு அவ்வளோ தூரம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், வந்துருச்சு. திரும்பி பார்த்துட்டு இப்படி திரும்பத்துக்குள்ளே வந்துருச்சுங்க என்கிட்ட. ஓகே, மறுபடியும் ஓடுது. ஓட்டம் இல்லை, அவ்வளோதானா? பேல்ஸ் இல்லையா சுற்றி? எதாவது பேல்ஸ் இருந்தால் வாங்க. என்ன பாருங்கப்பா, இங்கே ஒரு பேல் இருக்குது. நம்ம இதை தான் பிடிக்கணும் போல. ஸ்டாமினா குறையத்துக்குள்ளே அடிச்சதான்னு பார்த்தா டாடா முன்னாடி வரும்னு பார்த்தா பின்னாடி போகுது. ஓடு. இது பெரிஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த ஒரு HP ஏறாமல் தான் இருக்குது. அது கண்டிப்பாக கிட்ட போனால் ட்ரிகர் ஆகும். இன்னும் 4 பேல் தான். ஏதானும் டக்குன்னு பார்த்தேன்னா பிடிச்சிட்டு போகலான்னு பார்க்குறேன். ஏதோ லெஜெண்டரி பேலுக்கு எதிர்பார்க்குற மாதிரி இப்போ இருக்குது கைஸ் கதை. உங்களுக்கு ஒரு பேல், நார்மல் பேல் கூட கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு தான் கைஸ் பவ்வும் வேறவும் செஞ்சுருக்கணும். அது செஞ்சிருந்துங்க லாங்லேருந்தே அடித்து அதை நிற்க வச்சுட்டுக்கலாம். இல்லைனா கிட்ட போக போக அதை நம்ம பார்த்து ஸ்கேட்டர் ஆகி ஓடுதுங்கெல்லாம், செத்துடுறாங்கெல்லாம் நம்ம கிட்ட போகலாம். அப்படியோ இதுக்கிட்ட மாட்டாத சுற்றி வந்துட்டோம். ஏன் நான் வரப்போகிறேன்னு தெரிஞ்சே ஓடுவாங்களோ எல்லாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு ஆட்டம் காட்டினது. இப்பயும் அதான் ஆட்டம் காட்டுது. அவ்வளோதாங்க, கேப்டர் அடிச்சிட்டோம். பிடிச்சிடலாம், நம்பிக்கை இருக்குது கேப்சர் ஆயிரும்னு. போவோம். இது 2 பேர்த்தையும் அடி. அப்பா ஒருத்தான் நிற்கிறான். இதுவும் பிடிச்சாச்சு. லேம்பால் அண்ட் ஃபைனலி மிஷன் முடிய போகுது. அவ்வளோதான் கைஸ், வெற்றிகரமாக கேம் முடிந்து விட்டது. கைஸ், நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க கைஸ். எல்லாருமே இதை ஃபஸ்ட்டில் சொல்லுவாங்க, நான் கடைசியில் சொல்கிறேன். அது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வீடியோவில் இந்த இடத்துலேருந்து கண்டினியூட்டி பார்க்கலாம் கைஸ். சரி, அன்டில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான். see you guys, டாட்டா பாய்.